சுட சுட சோறு, பீக்கங்காய் தக்காளி போட்டு பஜ்ஜி கடைஞ்சிருக்கோங்க. நல்லா சூடான பீக்கங்காய் தக்காளி போட்டு பஜ்ஜி. எக் ரைஸ் வந்து கிளறி வச்சுருக்கோங்க. முட்டை சாதம், குழந்தைங்க முட்டை சாதம் கேட்டாங்க, அதனால் முட்டை சாதம் தாங்க செஞ்சுருக்கோம். கத்திரிக்காய் பொரியல், நல்லெண்ணெய் ஊற்றி கத்திரிக்காய் பொரியல் செஞ்சுருக்கோங்க. சூப்பராக இருக்கும். நாட்டுக்கோழி முட்டை 2 கிடச்சிச்சிங்க. நாட்டுக்கோழி முட்டை வேக வச்சு வச்சுருக்கோம். கடை முட்டை 2 வேக வச்சு வச்சுருக்கோங்க. குழந்தைக்கு நாட்டுக்கோழி முட்டை, பெரியவங்களுக்கு வந்து கடை முட்டைங்க. சூடான ரசம் கொதிச்சிட்ருக்குங்க. ரசம் தாளித்து வச்சுருக்கோம். நல்லா காரசாரமாக மிளகு, சீரகம், பூண்டு தட்டி போட்டு நல்லா சூடான ரசங்க. மதிய லஞ்சுக்கு அவரைக்காய் பொரியல் செய்ய போகிறோம். அவரைக்காய் வந்து கட் பண்ணி வச்சுருக்கோங்க. லஞ்சுக்கு பீக்கங்காய் சாதம் தாங்க போட போகிறோம் குழந்தைக்கு. குழந்தைக்கு லஞ்சுக்கும் வேக வச்ச முட்டையும் பீக்கங்காய் போட்டு சாதம் சுட போகிறோம். பேக் பண்ணி கொடுத்துடலாம். சூப்பரான ரசம் கொதித்து நல்லா நுரக்கட்டி வந்துட்டுருக்குங்க. எல்லாம் தயாராக இருக்குது, வாங்க சாப்பிட்லாம். இது வந்து தக்காளி ரசம் நல்லா கொதிக்கணும், அப்போ தான் கெடாது.